விவோ மொபைலு. இது வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு கீழ விழுந்துச்சு. அப்போ இருந்து ஆன் ஆகல அப்படின்னு சொன்னாங்க. நம்மளும் சார்ஜ் போட்டு ஆன் பண்ணி பார்த்தோம். எத்தனையோ டைம் ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம். ஆன் ஆகல. இப்போ இது எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது விவோல எல்லா மாடலுக்கும் இதே மாரி இருக்குன்றதுனால தான் இது நம்ம மாடல் சொல்லலை. இது விவோவை தவிர்த்து வேறு மொபைலுக்கும் செட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் பழைய மாடல்ன்றதுனால இங்கே 2 ஸ்க்ரூ இருக்கும். இந்த சார்ஜிங் போர்ட்டு பக்கத்தில் இருக்கும். அந்த 2 ஸ்க்ரூவை நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்பிளே மாற்றுறது எப்படி, சுவிட்ச் ஆஃப் ஆன மொபைலை சரி பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா, அந்த கம்ப்ளைண்ட் இல்லை. இது ஒரு புது வகையான கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு. அது என்னன்றதை நம்ம வீடியோ கடைசி வரை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஒரு குறிப்பிட்ட உயரத்துலேருந்து கீழே விழுந்துச்சுன்னா கனெக்டர் ரிமூவ் ஆகிடுன்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த மொபைல் நம்ம எப்படி ஓப்பன் பண்ணி கனெக்டரை க்ளீன் பண்ணி போகிறதுன்னு சொல்லியிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பேக்கெட்டில் போடும்போது கீழே விழுந்துருச்சான். அதனால் இது வந்து வேறு இஷ்யூ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது, ஹைட் அதிகன்றதுனால. ஒவ்வொரு மொபைலும் எந்தெந்த ஃபால்ட் வந்தால் எப்படி எப்படி சர்வீஸ் பண்ணலான்ற வீடியோஸ்லாம் நம்ம போட்டுட்ருக்கோம் டெய்லி. அது எப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மாடல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா, பேக் டோரில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் வரும். அது பேக் டோரோடு கொஞ்சம் கனெக்ட் ஆகிருக்கும். அதுக்காக பேக் டோர் வருதுன்னு சொல்லலை, நான் சொல்கிறேன். அதில் ஒட்டிகிட்ருக்கோம். அதை பார்த்து ரிமூவ் பண்ணுங்கள், இல்லைனா ஃபிங்கர் பிரிண்ட் கட் ஆகிடும். இதெல்லாம் ஈஸியாக கட் ஆகிடும். அப்புறம் 150, 200 நம்ம அதுக்கு தனியாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி வச்சு மொத்த ஸ்க்ரூவும் ஓப்பன் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் தெளிவாக சொல்லுவேன். கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க. விவோவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக மதர் போர்டு கம்ப்ளைண்ட் வரதில்லை. அதிகமாக மதர் போர்டு ஃபால்ட் ஆகிற ஒரே பொண்ணு அது போக்கோவாக தான் இருக்கும். போக்கோ தான் நிறைய மதர் போர்டு ஃபால்ட் வந்துடுது. விவோவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வரதில்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மொத்த கனெக்டர் ரிமூவ் பண்ணி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி அதை ஐபி போட்டு க்ளீன் பண்ணினாலும் சரி, அப்படியே க்ளீன் பண்ணி போட்டிங்கனாலும் சரி. இப்போ க்ளீன் பண்ணி போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஃபால்ட்டுன்னு தெரிஞ்சிச்சு. என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்திங்கன்னா, டல் டிஸ்பிளே வருது. டிஸ்பிளே காமிக்குது, பட் லைட்டிங் சுத்தமாக வரல. அந்த பிரச்சனை தான் இருக்குது. நானும் ஃபஸ்ட் டைம் அதை கவனிக்கலை. ஃபஸ்ட் டைம்னும்போது இப்போ நான் கனெக்ட் பண்ணும்போது கவனிக்கலை. இப்போ அது ரொம்பவே லைட்டாக தர்றதுனால உங்களுக்கு அது கேமரா இதுவில் தெரியாது, வீடியோவில் தெரியாது. டல் டிஸ்பிளே ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். ஜஸ்ட் அந்த எழுத்துங்க மட்டும் கலரிங் இல்லாமல் தெரியும். இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே தான் நான் இதுக்கு முன்னாடி மாற்றின மொபைல் எல்லாத்துக்குமே டிஸ்பிளே தான் மாற்றிடுவேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, இதில் இந்த ஒரு டைம் வந்து லைட்டிங் மாற்றி பார்க்கலாம். ஏன்னா அது ஒரிஜினல் டிஸ்பிளே நம்ம ஆல்ரெடி பார்த்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, வேற ஒரு மாடல்லேருந்து இந்த மாடல் டிஸ்பிளேலேருந்து லைட்டிங் மட்டும் தனியாக எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணால் ஓகே தான் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா, டிஸ்பிளே மாற்றிடலாமா வேணாவா, இது லைட்டிங்கே மாற்றிடலாமா அப்படின்னு யோசித்து செஞ்சிட்ருந்தேன். அதனால நான் வந்து பார்த்திங்கன்னா, வீடியோ எடுக்கிற இதுவில் இல்லை, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த லைட்டிங் தான் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் எடுத்துகிட்ருக்கேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சோம், இதில் வந்து பலன் சரியாக கிடைக்கிறது இல்லை. அதுக்காக தான் நம்ம இந்த வேலையை செய்யறதே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா, ஒரிஜினல் டிஸ்பிளே சரி செலவு குறையுமே அப்படின்னு சொல்லிட்டு 150 ரூபா தான் நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன், இதுக்கு சார்ஜ் பண்ணியிருக்கேன். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்பிளேவோட குவாலிட்டி தான். அந்த டிஸ்பிளே ஃபினிஷிங்கில் எப்படி இருக்குதுன்றதை பாருங்கள். இது எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா, நான் வந்து அடுத்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலோடு எப்படி மாற்றுறதுன்னு போட்டு விட்ருவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இதனோட ரிசல்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா, இது பார்க்குறதுக்கு கிளியராக தெரியுதுங்களா? இப்போ நான் இது ஒயிட் ஸ்க்ரீனில் வைக்கிறேன், எப்படி தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம எந்தெந்த இடத்துல கை வச்சு அந்த ஷேடு பண்ணோம், எந்தெந்த இடத்துல கொஞ்சம் சின்னதாக அந்த டியூசர் வச்சு மிஸ்டேக் பண்ணோமோ அந்த இடத்துலலாம் ஒரு மாதிரி ஷேடாக ஆகிட்டுது, கலராக ஆகிட்டுது. ஒயிட் கலரில் லைட்டிங்கெல்லாம் அதிகமாகிடுது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் மாற்றி கொடுக்க முடியும். மற்றபடி கஸ்டமருக்கு மாற்றி கொடுத்தோம்னா அவங்க கண்டிப்பாக வேணாம் தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரியே இருக்கும். இது நம்மளுக்கேன்றதுனால இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிட்டோம். இல்லைனா டிஸ்பிளே தான் மாற்றி கொடுத்துருப்பேன். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.